ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிக செல்வாக்கு ஓபிஎஸ் தான் இருக்குன்றாங்க. ஸோ முக்கியமான காரணம் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் ஒரு 3 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார். இதே எடப்பாடி பழனிசாமியால் நின்று வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ தோல்வி அடைஞ்சதே கொங்கு மண்டலம் தான். அதிக இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வாங்க முடியல. ஓபிஎஸ்னால இப்போ இந்த சுயேட்சை நின்ற மாதிரி தைரியம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? ஏன்னா ஓபிஎஸ் 10 நாள் தான் சின்னம் 10 நாள் மட்டும் தான் சின்னம் கிடச்சிச்சு. அந்த பலாப்பழ சின்னத்தை வச்சு ரீச் அவுட் 3 லட்சம் வாக்குன்றது பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சின்னம் இன்னும் கிடச்சிருந்துச்சுன்னா அதில் நின்றால் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை சின்னம் நின்றுருந்தாருன்னா ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி நின்றா ஜெயிப்பாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தாலுமே மித்த முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது தொண்டர்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சேனல் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.